சிருஷ்டி ஒளி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சிருஷ்டி ஒளியில ஒரு அருமையான விஷயத்தை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். ஒரு அற்புதமான நல்ல நாளை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு கூட சொல்லலாம். அது எந்த நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வருகின்ற இந்த மாதம் மே மாதத்துல வருகின்ற 20ஆம் தேதி தன ஆகர்ஷண ஹோமம் நம்ம ஆலயத்துல செய்ய இருக்கோம். எதனால அந்த பர்டிகுலர் டேட்ல அந்த ஹோமம் செய்யறோம், அந்த ஹோமத்துல நம்ம கலந்துக்கிறதால நமக்கெல்லாம் என்ன பலன் அப்படிங்கறது தான். இது பாத்தீங்கன்னா கரெக்டா செவ்வாய்க்கிழமையில அமைஞ்சிருக்கு. 20ஆம் தேதின்றது செவ்வாய். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த சதய நட்சத்திரம் அஷ்டமி திதி. உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த மூணுமே ஒரு சேர வந்திருக்கு. ஸோ இந்த ஹோமத்தை எப்படி பண்ணோம்னா, சத குப்பை அப்படின்னு சொல்லுவாங்க, சத மூலி. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் இனி வரும் காலங்கள்ல நிறைய ஹோமங்கள் நம்ம பண்ண இருக்கும். இந்த நாள் இந்த நட்சத்திரம் மறுபடியும் வருமானு கேட்டா வர்றதுக்கு நாட்கள் டேக்கன் ஆகும். மற்றபடி சண்டி போய்கிட்டு இருக்கக்கூடிய அந்த இடத்துல தான் இந்த தன ஆகாஷண ஹோமம் நம்ம பண்ண போறோம். ஸோ இந்த தன ஆகாஷண ஹோமத்துல நீங்க கலந்துக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, யானை இருந்தாலும் 1000 பண்ணும், இறந்தாலும் 1000 பண்ணுன்னு சொல்லுவாங்க. அந்த யானையோட சாணத்துல பண்ண வெரைட்டியையும் பசும் சாணத்துல பண்ண வெரைட்டியையும் வச்சு அதுல பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யத்தை தரக்கூடிய சந்தனத்தை பாத்தீங்கன்னா போட்டு அருமையான ஹோமம் வருகின்ற 20ஆம் தேதி நடக்க இருக்கு. 20/5/2025. இந்த ஹோமத்துல யாரெல்லாம் கலந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ இப்பேலேருந்தே புக்கிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ நீங்க இப்பவே கால் பண்ணி உங்களோட பேரை முன்பதிவு பண்ணிக்கோங்க. சிருஷ்டி ஒளி, எங்கள் சிருஷ்டி ஒளி, சிருஷ்டி ஒளி, எங்கள் சிருஷ்டி ஒளி, வாழ்வை மாற்றும் சிருஷ்டி ஒளி. சிருஷ்டி ஒளி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சிருஷ்டி ஒளியில ஒரு அருமையான விஷயத்தை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். ஒரு அற்புதமான நல்ல நாளை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு கூட சொல்லலாம். அது எந்த நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வருகின்ற இந்த மாதம் மே மாதத்துல வருகின்ற 20ஆம் தேதி தன ஆகர்ஷண ஹோமம் நம்ம ஆலயத்துல செய்ய இருக்கோம். எதனால அந்த பர்டிகுலர் டேட்ல அந்த ஹோமம் செய்யறோம், அந்த ஹோமத்துல நம்ம கலந்துக்கிறதால நமக்கெல்லாம் என்ன பலன் அப்படிங்கறத தான் சாய் பாலாஜி அவர்கள் சொல்றதுக்காக இருக்காங்க. முழு பதிவையும் பாருங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான பதிவு. முழு பதிவையும் பார்த்து அதனுடைய தன்மை என்ன, தாத்பரியம் என்னன்றதை நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. வணக்கம் ஜி. வணக்கம் சாய்ராம். ஜெய் புவனேஸ்வரி. நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். சொல்லுங்க அந்த பதிவை பத்தி. அதாவது 20ஆம் தேதி என்ன நாள், எதனால பர்டிகுலரா அந்த டேட்ல குரு காளி மாதாஜி அம்மா ஹோமம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, அதுல மக்கள் கலந்துக்கிறதால என்ன பலன்? இல்லை, இது பாத்தீங்கன்னா இனி வரும் காலங்கள்ல நம்ம ரிஷிகள் முறைகள்ல சித்தர்கள் ரிஷிகள் இந்த வழியில தான் சிருஷ்டி ஒளின்றது இயங்கிட்டு இருக்கு, கோப்பிலும் இயங்கிட்டு இருக்கு. இனி வரும் காலங்கள்ல எளிமையான முறையில வாழ்க்கையை எப்படி வளப்படுத்துறது, கஷ்டங்களை எப்படி போக்குறது, நம்மளோட வாழ்க்கையில இருக்க துன்ப துயரங்களை எப்படி நம்ம களையிறது. அதாவது எல்லா ரிசோர்ஸும் இருந்தும் நம்ம கஷ்டப்படுறோம்னா அதுக்கு பேர் விதி இல்லை, சதின்னு சொல்லுவேன். சார், ஏதோ ஒரு சதியில நம்ம மாட்டி சிக்கி தவிக்கிறோம். எப்படின்னா ஒரு சக்கர வியூகம் மாதிரி தான். வியூகத்தை வகிச்சுட்டோங்க அப்படின்னு சொன்னோம்னா அதுல இருந்து விடுபடுறதுக்கான வழியை தான் தேடும். ஐயோ உள்ள மாட்டிக்கிட்டேனே, அதுல இருந்து இப்படி வெளியே வர்றதுன்னு தத்தளிக்க கூடாது. ஸோ இந்த வியூகத்துல இருந்து வெளியே வர்றதுக்கு குருவோட அனுகிரகம் வேணும். ஸோ அந்த குரு அனுகிரகத்தை பெற்ற ஒரு ஹோமம் தான் இது. ஸோ அந்த ஹோமத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும், குரு வணக்கத்தோட அந்த ஹோமத்தை தெரிஞ்சுக்கலாம். ஸோ என்னை ஈண்டெடுத்த தாயாகவும் உலக மக்களால தெய்வ வாக்கு சித்தர் காளி மாதான்னு சொல்லுவாங்க, அவங்களோட பொற்பாதங்களை வணங்கி சண்டியின் சக்கரவர்த்தி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீடாதிபதி. இப்ப புவனேஸ்வரி அம்பாளுக்கு பாத்தீங்கன்னா கும்பாபிஷேகம் வரப்போகுது அடுத்த மாதத்துல. ஸோ அதுக்காகவே தன்னை வருத்திக்கிட்டு வெளிநாடுகள்ல போய் நித்தபடி யாகம் பண்ணி அந்த தட்சணை வச்சு அம்பாளுக்கு ஹோமம் பண்றாங்க. ஸோ அந்த அவரோட பொற்பாதங்களை வணங்கி, தத்தகிரியானந்தா பொட்டு சுவாமிகள் சொல்றாங்க, அவங்களோட பொற்பாதங்களை வணங்கி எதிர குருமார்களோட ஆசீர்வாதத்தோடும் என்னுள் இருந்து என் நாவல பேசக்கூடிய அந்த காளி தேவி அனுகிரகத்தினால மணி மந்திர ஔஷதம் சொல்லக்கூடிய 3 விஷயங்களை வச்சு சிருஷ்டி ஒளின்ற ஆன்மீக ஸ்தாபனத்தின் வாயிலாக எப்பேற்பட்ட கஷ்ட துன்ப துயரத்துக்கு எனக்கு இதுக்கப்புறம் வாழ்றதுக்கே வழி இல்லைங்கன்னு சொன்னவங்க கூட இங்க ஒரு பொருள் பர்ச்சேஸ் பண்ணி கூட அவங்க வாழ்க்கை மாறி இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு கடையை நம்ம நடத்தினாதான் நம்ம பயப்படணும், நம்ம அச்சப்படணும். ஆனா கடையை நடத்துறதே புவனேஸ்வரி அப்படின்றதுனால அந்த புவனேஸ்வரியை யார் நம்பி வந்தாலும் யாம் இருக்கும் இடத்தில் சகல செல்வங்களும் செழிக்கும் சொன்ன புவனேஸ்வரி அருளால எல்லா விதமான கஷ்டங்களும் நிவர்த்தியாகி இருள் விலகி வசந்தம் வரும். ஸோ வசந்தம் அப்படின்னாலே சித்திரை தான். பூக்காத மரங்கள் பூக்கும், காய்க்காத விஷயங்கள் காய்க்காது. அதனால தான் சித்திரை மாசம் ஃபுல்லாவே உங்களுக்கு பாத்தீங்கன்னா விசேஷமா கொண்டாடுறது, நிறைய விஷயங்கள் வரும், திருவிழாக்கள் வைக்கிறது, இந்த மாதிரி இருக்கும். அதே நேரம் நல்ல வெயிலும் அடிக்கும். இந்த சித்திரையில வரக்கூடிய, அதாவது சித்திரன் மட்டும் இல்ல,
செவ்வாய்க்கிழமை, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சதய நட்சத்திரம், இந்த ரெண்டுமே ஒரு சேர வரக்கூடிய அந்த நாளில் இந்த தன ஆகாஷ்ண ஹோமத்தை பண்ணணும் அப்படின்றது ரிஷிகளோட வாக்கு. இந்த தன ஆகாஷ்ணம் அப்படின்னு ஒன்று எல்லாருக்கும் தோன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று லக்ஷ்மி, குபேரன், மாதங்கி இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கான நிறைய தேவதைகள் இருக்காங்க. நம்ம சொல்லணும்னா நிறைய யக்ஷினிகள், தேவதைகள் இந்த மாதிரி இருக்காங்க. தன ஆகாஷ்ணம் பண்ணி தரக்கூடிய தேவதைகள், அதாவது பண தட்டுப்பாட்டை போக்கக்கூடிய பண தத்ரத்தை. இப்ப தத்ரத்துல வந்து பாத்தீங்கன்னா தேக தோஷம் இந்த மாதிரி நிறைய தோஷங்கள் இருக்கு இல்லைங்களா? அந்த மாதிரி இந்த பண தத்ர தோஷத்தை விளக்கக்கூடிய, பண தட்டுப்பாட்டை போக்கக்கூடிய, கடன் இல்லாத வாழ்க்கையை வாழக்கூடிய, வாழ்க்கையில நம்மளோட வழி அந்த பணத்துக்கான எடுக்கக்கூடிய அந்த வழிகளை உருவாக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த ஹோமத்துக்கு உண்டு. அது வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா செவ்வாய்க்கிழமையில அமைஞ்சிருக்கு. 20ஆம் தேதின்றது செவ்வாய். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த சதய நட்சத்திரம் அஷ்டமி திதி. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மூணுமே ஒரு சேர வந்திருக்கு. ஸோ இந்த ஹோமத்தை எப்படி பண்ணோம்னா சத குப்பை அப்படின்னு சொல்லுவாங்க, சத மூலி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய மூலிகைகள் இருக்கு. நான் ஒரு சிலதை சொல்றேன். சத குப்பை, சத மூடி. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நாய் உருவிகள்ல சில நாய் உருவிகள் இருக்கு. அதுக்கு அடுத்தது இன்னும் நிறைய மூலிகைகள் இருக்கு. சில பேர்கள்லாம் நம்ம மைண்ட்ல போய் நிக்க மாட்டேங்குது. அதனால சில பேர் மட்டும் இந்த குப்பைன்றதுனால ஈஸியா டக்குன்னு வந்துருச்சு. சத அப்படின்னா சதம், அது சதம்னா 100. ஸோ அதனால டக்குன்னு ஞாபகம் வந்துருச்சு. ஸோ இது கூட வந்து பாத்தீங்கன்னா ஆகுதியா கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா சந்தனத்தை வந்து அரைக்கணும். சந்தனத்தை வந்து மையா அரைச்சு 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 அதோட விழுதை எடுக்கணும். ஸோ அந்த விழுது பிளஸ் வந்து அந்த பசு வெரைட்டிலையும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த யானையோட சாணத்தை வெரைட்டியும் தான் வச்சு இது பண்ணணும். அதுதான் ஹோமத்துக்கே பயன்படுத்தணும். ஸோ இந்த ஹோமத்துல கலந்துக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பல யூகங்கள் பாக்கியம் பண்ணிக்கணும். ஏன்னா சதய நட்சத்திரம்ன்றது ராகுவோட நட்சத்திரம். ஆனா அது சுப நட்சத்திரம். ராகு போல கொடுக்கறவங்க கிடையாது, ராகு போல கெடுக்கிறவங்க கிடையாது. 1000 சுக்கிரனுக்கு சமம் ஒரு ராகு. அந்த ராகுவோட நட்சத்திரம் தான் இந்த சதய நட்சத்திரம். செவ்வாய்க்கிழமைன்றது அங்காரகன். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பொன் பொருள் செல்வாக்கு ரோகம் இல்லாத வாக்கு, ருண ரோகம் சொல்லுவாங்க. என்னோட ருணத்தை இன்னொருத்தன் சாப்பிட்றேன், நான் பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டேன், நான் பணத்தை வந்து தேவையில்லாம செலவு அழிச்சுட்டேன், என்னால பணத்தை ஈன்று எடுக்க முடியல, அதாவது பணத்தை வந்து பழைய நிலைமைக்கு வர முடியலன்னா சொல்லுவாங்க இல்லைங்களா? நானும் ட்ரை பண்றேங்க, ஆனா முன்ன இருந்த அந்த ஒரு பொசிஷன் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் இனி வரும் காலங்கள்ல நிறைய ஹோமங்கள் நம்ம பண்ண இருக்கும். இந்த நாள் இந்த நட்சத்திரம் மறுபடியும் வருமான்னு கேட்டா வர்றதுக்கு நாட்கள் டேக்கன் ஆகும். சோ நாள் வரும், ஆனா லேட் ஆகும். அந்த பர்టిక్యులர் அந்த டேல அந்த நட்சத்திரமும் வருது இல்லையா? இப்ப நம்ம எப்படின்னா எல்லா விஷயத்தையும் நம்ம அந்த நாள் அந்த நட்சத்திரத்துல ஒவ்வொரு பொருளையும் ரெடி பண்ணி அங்கேயே பூஜை பண்ணி அங்கேயே எடுத்துட்டு வரனால யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. சோ இப்போ என்ன பண்றோம்னா பொருள் ஒரு பக்கம் இருந்தாலும் ஹோமமும் நம்மளோட சொந்தங்கள் கலந்துக்கணும் அப்படின்றதுக்காக இந்த நாள்ல யார் வறுமையில கஷ்டப்படுறாங்களோ, யார் வாழ்க்கையில வந்து பண தத்ர தோஷம் விலகணும்னு நினைக்கிறாங்களோ, யாரோட வாழ்க்கையில வந்து நிரந்தரமா பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறாங்க, இந்த மாதிரி ஹோமங்கள் வரும். ஒவ்வொரு வாட்டியும் இதே மனமோ பதிவு போட தான் போறோம். ஆனா இந்த வாட்டி குரு காளி மாதாஜம்மா அதுக்காகவே பிரத்யேகமா விரதம் இருந்து நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த மூலிகை எல்லாம் வந்து முறையா காப்பு கட்டி பூஜை பண்ணி அதெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கிடைக்கணும்ன்றது விதி இருந்தாதான் அந்த இடத்துல வந்து நம்ம தலை எழுத்த மாற்ற முடியும். ஏன்னா சித்ரா பௌர்ணமிக்கு அடுத்ததுதான் இது வருது. ஸோ சித்திரகுப்தருக்காக நம்மளோட ஷாப்ல ஆல்ரெடி அந்த சித்திரகுப்தரோட போட்டோ, அந்த எழுதுகோல், அந்த மூலிகை, இந்த மூலிகையை பாத்தீங்கன்னா மாதாஜம்மாவே ரெடி பண்ணி கொடுத்ததுதான். ஸோ அந்த மூலிகை, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த வெத்திலை தீபம், இதெல்லாமே மாதாஜம்மாவோட இதுதான். ஸோ குரு வழியில சித்தர்கள் மரபுல ஸோ நம்ம வாழ்க்கை ஃபட்டாஃபட்டா மாற்றத்துக்கான வழிகளை தேடிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதுல கூட நம்ம ஃப்ராங்காவே சொல்லுவோம். ஒரு கஸ்டமர் வந்து ஒரு கமெண்ட்லேயே போட்டிருந்தாரு, சார் நீங்க கொடுத்தீங்க எனக்கு 30,000 ரூபாய் அன்எக்ஸ்பெக்டடா எனக்கு கிடைச்சது. அந்த மாதிரி ரிசல்ட்ன்றது 100% இருக்கும். சில பேர் வந்து கமெண்ட்ல போடுவாங்க, சில பேர் நேர்ல சொல்லுவாங்க, சில பேர் போன்ல சொல்லுவாங்க. அந்த நேரம் வந்தாங்கன்னா நம்ம வீடியோ எடுக்கிறோம், அந்த நேரம் இது பண்ண, இது கூட போன் பண்ணும்போது நீங்க வேணும்னா கமெண்ட்ல போடுங்க, அவரு நான் இதுவா போட்டேன். இந்த மாதிரி வாழ்க்கையில இந்த இடத்துக்கு வர்றதுனால உங்க வாழ்க்கை மாறும்னு ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கும். எதனால நாங்க சொல்றோம்னா தெய்வம் மனுஷ ரூபேனே தான். இன்னைக்கு அக்கா வீடியோ எடுக்க வரணும், அந்த வாயிலா நாங்க உங்களுக்கு சொல்லணும் அப்படின்றது விதி. இதை கேட்கிறவங்களோட வாழ்க்கை மாறணும்னு எழுதப்பட்டிருந்தாதான் நீங்க அந்த கோவிலுக்கு வர முடியும். அந்த இடத்துல ஏன்னா இந்த அம்பாலோட 2 வருட பூர்த்திக்கு வந்தவங்களை இப்ப கேட்டீங்கன்னா தெரியும், அந்த அளவுக்கு வைப்ரேஷனான ஒரு இடம். காலடி எடுத்து வைத்தாலே மாற்றத்தை தரக்கூடிய, ஏற்றத்தை தரக்கூடிய, குரு அருளும் திருவருளும் பெற்ற ஒரே ஸ்தாபனம் அப்படின்னு சொன்னாலும் அது சிருஷ்டி ஒளியும் சொல்லலாம்,
தான் தோன்றி சாய்பாபா ஆலயம் புவனேஸ்வரி கஷேத்திரத்தையும் சொல்லலாம். ஏன்னா வராத மராதிபதிகள் கிடையாது, வராத பீடாதிபதிகள் கிடையாது. அந்த இடத்துல எல்லா தெய்வங்களோட தன்மைகளும் நிறைஞ்சிருக்கிறது. ஸோ பாபாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய உயிரினங்கள் பூஜை பண்ணதெல்லாம் நம்ம நிறைய வீடியோக்களில் நீங்கள் பார்க்கலாம். அதுவே வந்து பூஜை பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய அதிசயங்களும் மிராக்கல்ஸ் நிறைஞ்ச அந்த இடத்துல தான், நித்தபடி சண்டி போய்கிட்டு இருக்கக்கூடிய அந்த இடத்துல தான் இந்த தன ஆகாஷன ஹோமம் வந்து நம்ம பண்ண போறோம். ஸோ இந்த தன ஆகாஷன ஹோமத்துல நீங்க கலந்துக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா அதுக்கு வந்து சிறு கட்டணம் இருக்குது. ஸோ இந்த கட்டணத்தை செலுத்திட்டு நீங்க கலந்துக்கலாம். மற்றபடி நீங்க கான்ட்ரிபியூட் பண்றவங்க மேல உட்கார வைக்கப்படுவாங்க, கான்ட்ரிபியூட் பண்ணாதவங்க கீழே உட்காந்து மந்திரங்களை காதால கேட்கலாம். ஹோம புகைகள் நம்ம உடம்புல படலாம். ஹோமத்தோட அந்த புகை வாசனையை நம்ம நுகரலாம். எதனாலனா முழுக்க முழுக்க பசும் பரட்டி அதாவது யானை சாணம் கஜம் சொல்லுவாங்க. கஜம்னா யானை இருந்தாலும் 1000 பண்ணும், இறந்தாலும் 1000 பண்ணுன்னு சொல்லுவாங்க. அந்த யானையோட சாணத்துல பண்ண வெரைட்டியையும் பசும் சாணத்துல பண்ண வெரைட்டியையும் வச்சு அதுல வந்து பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யத்தை தரக்கூடிய சந்தனத்தை வந்து பாத்தீங்கன்னா போட்டு அது கூட மூலிகைகளை போட்டு அதுக்குன்னே பிரத்யேகமா இருக்கக்கூடிய யக்ஷினி மந்திரங்களை உபயோகப்படுத்தி குரு வழியில அது வந்து பாத்தீங்கன்னா மந்திரம் கொடுத்து சித்தி பண்ணப்பட்ட அந்த மந்திரத்தை தான் தொடர்ந்து சேன் பண்ணி அதுல வரக்கூடிய பிரசாதம் இருக்கு இல்லைங்களா, அது அபூர்வமான பிரசாதம். அந்த நாள்ல கிடைக்கக்கூடிய அந்த நேரத்துல கிடைக்கக்கூடிய பிரசாதம். அதனால மறவாது இந்த பூஜையில கலந்துக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க, இனி வரும் காலங்கள்ல பூஜை இருந்தாலும் இந்த பூஜையில கலந்துக்கணும்னு நினைக்கிறவங்க உடனே கால் பண்ணி ஆர்டர் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. தட்சணை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரொம்ப கம்மியில தான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மினிமம் காஸ்ட் தான். ஸோ எல்லாராலுமே அஃபோர்டபுளா பண்ணக்கூடிய அந்த ரேஞ்சில் தான் இருக்கு. ஸோ தனிநபர்னா எவ்வளோ, குடும்பத்துக்குனா எவ்வளோ அப்படின்றத நாங்கள் சொல்கிறோம். ஸோ கால் பண்ணி நீங்கள் அது வந்து விசாரித்து நம்மளோட வாழ்க்கையில் இருக்கிற பணதத்ரம், பண கஷ்டம், அதுக்கப்புறம் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இந்த தன ஆகாஷ் ஹோமத்துல சரி பண்ண முடியும். சிறப்பு சிறப்பு. ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான ஹோமம் வருகின்ற 20ஆம் தேதி நடக்க இருக்கு. 20/5/2025. இந்த ஹோமத்துல யாரெல்லாம் கலந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ இப்போலேருந்தே புக்கிங் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் இப்போவே கால் பண்ணி உங்களோட பேரை முன்பதிவு பண்ணிக்கோங்க. அந்த தட்சணை எவ்வளோ அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய குடும்பத்தில் எல்லாருமே சங்கல்பம் பண்ணிக்கலாம். நேரில் வாங்க. அந்த ஹோம புகையில சாய் பாலாஜி அவர்கள் சொன்னது போல் அதை நம்ம சுவாசிச்சாலே நமக்கு இருக்கக்கூடிய ரோகங்கள் அத்தனையும் தீரும். ஏன்னா அன்றைக்கெல்லாம் ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு அவ்வளோ பேர் மெய் சிலிர்த்து போனாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஈவினிங் நீங்கள் வீடியோலையும் பார்த்துருப்பீங்க, அவ்வளோ ஹோம பொருட்களை போட்டு தான் நாங்கள் அந்த ஹோமத்தையே செஞ்சோம். ஸோ அதில் நீங்கள் வந்து உட்காருங்க, நல்ல ஒரு பாசிட்டிவ் வைபு கிடைக்கும். உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்கு, இல்ல பண தடை இருக்கு அப்படின்றவங்க நிச்சயமா இந்த தன ஆகர்ஷண ஹோமத்துல கலந்துக்கிட்டு பண விருத்தி அப்படின்றது உங்க வீட்டுல நிலையா இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க. இது ஒரு நல்ல ஒரு அருமையான வாய்ப்பு ஜி மக்களுக்கு. இல்ல இனி வரும் காலங்களில் இந்த மாதிரி வாய்ப்புகள், பொன்னான வாய்ப்புகள், நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய, நம்ம வாழ்க்கையில ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் நம்மளோட சிருஷ்டி ஒளி சார்பிலையும் தான் தோன்றிய ஆலயத்தின் சார்பாலையும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே தான் இருக்க போறோம். ஸோ அதுக்கு நம்மளோட சப்போர்ட்ன்றது ரொம்ப முக்கியம். ஸோ மனசுல நினைச்சா அது காரியம் சித்தி ஆகுமான்னு கேட்டா இறைவனின் அனுகிரகம் இருந்தா சித்தியாகும். நம்ம ஷாப்பை பொறுத்த வரைக்கும் எப்போ எந்த பொருள் போட்டாலும் வாங்குறதுக்கு ரெகுலர் கஸ்டமர் இருக்காங்க. அவங்கள கேட்டிங்கன்னா தெரியும் அவங்க வாழ்க்கை மாறிக்கிட்டே தான் இருக்கு, அவங்க வாங்கிட்டே தான். ஏன் அவங்க அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாமே அப்படின்னு கேட்டோம்னா, மனுஷன் அப்படின்னு இருந்தோம்னா அவனுக்கு ஆசை அப்படின்றது இருந்துகிட்டே தான் இருக்கும் இருக்கிற வரைக்கும். அந்த ஆசையை ஃபுல்ஃபில் பண்ணணும்னா இறைவன் நமக்கு மீறின ஒரு சக்தி இருக்காது. நீங்க எது வேணாலும் எடுத்துக்கலாம். இங்க கொடுக்கக்கூடிய பொருட்கள் இறைவனை அணுகக்கூடிய ஒரு டூல் தான். அந்த டூல் கரெக்டான டூலா, அது பொருந்தக்கூடிய ஒரு டூலா, அதுக்குரிய மந்திரத்தோட நாங்க கொடுக்குறோம். அதே மாதிரி சில நேரங்கள்ல இந்த காதுகள்ல என்னென்னமோ விஷயங்கள் கேட்டிருப்போம், இந்த கண்கள்ல என்னென்னமோ விஷயங்கள் பார்த்திருப்போம், இந்த வாயினால என்னென்னமோ விஷயங்கள் பேசியிருப்போம். ஆனா இந்த மாதிரி ஹோமங்கள்ல கலந்துக்கிறதுனால நல்ல வைப்ரேஷன் தரக்கூடிய அந்த விஷயங்கள் காதால கேட்டு அந்த வாசனையை நம்ம நுகர்ந்து கண்களால பார்த்து வாயினால அந்த மந்திரத்தை சொல்றதுனால நம்மளோட உடம்புக்கும் சுத்தி கிடைக்கும், நம்ம மனதுக்கும் சுத்தி கிடைக்கும், நம்ம புத்திக்கும் சுத்தி கிடைக்கும். இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, ஒரு இடத்துல ஏதோ ஒரு விஷவாயு தாக்கிட்டே இருந்துச்சு, ஆனா அந்த ஒரு வீட்டுல தினமும் ஹோமம் பண்ணிக்கிட்டே இருந்தனால அந்த வீட்டுல மட்டும் எதுவுமே ஆகாம இருந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி இறைவனுக்கு ஒரு சக்தி இருக்கு. ஒரு ஒரு சொல்லுக்குமே ஒரு வலிமை உண்டு. நல்லதுக்கு இருக்கிற வலிமை கெட்டதுக்கு அந்த அளவுக்கு கிடையாது. ஏன்னா அதுவும் வீரியம் ஜாஸ்தி தான். ஆனா வந்து நல்லது வந்து டிலேவா நடக்கும். ஆனா அந்த டிலேவா நடக்கிறத சீக்கிரமா நடத்தி தரக்கூடிய ஒரு வழி எதுனா ஹோமம் மட்டும்தான். ஏன்னா எது கொடுத்தாலும் அந்த ஹோமம் பஸ்பமாக்கி சாம்பலை நமக்கு திருப்பி தரும். மனுஷனா பிறந்தா இறப்புன்றது ஒண்ணு இருக்கு. இந்த தேகம் தான் இறைவன் குடிகொண்டு இருக்கக்கூடிய இந்த ஆலயம். அந்த ஆலயத்தை தூய்மைப்படுத்தி கும்பாபிஷேகம் பண்ணி அந்த ஆலயத்துல எந்த நேரமும் எனர்ஜி ஃப்ளோ வரணும்னா
இந்த மாதிரி ஹோமத்துல நீங்க கலந்துக்கிறது மூலியமா பூர்வ ஜென்ம கர்ம வினைகளை அறுத்து பூர்வ ஜென்ம வாசனை மூலியமா பூர்வ ஜென்ம புண்ணியத்தின் மூலியமா உங்களோட தன ஆகாஷத்தை நீங்க அதிகப்படுத்திக்கலாம். நிச்சயமா இந்த ஹோமத்தை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. வருகின்ற 20ஆம் தேதி தான் தோன்றி சாய்பாபா ஆலயம் புவனேஸ்வரி கஷேத்திரத்துல இந்த ஹோமம் நடக்க இருக்கு. முழு விவரங்கள் தெரியறதுக்கு வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி முழு விவரங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அனைவருமே குடும்பத்தோட வந்து இந்த ஹோமத்துல கலந்துக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில சாய் பாலாஜி அவர்களோட உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.